உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பாட்டி வந்துட்டு விஜய்க்கு ஃபோன் பண்ணி, "வீட்ல இவ்ளோ பிரச்சனையா இருக்குடா விஜய். உடனே நீ வீட்டுக்கு கிளம்பி வா" அப்படின்னு சொல்றதுனால, "என்ன பிரச்சனை நடக்குது பாட்டி? எதுக்காக கூப்பிடுறீங்க? இப்ப தானே நான் அங்கேருந்து கிளம்பி வந்தேன்" அப்படின்னு சொல்லும்போது, "இல்லடா விஜய், இங்க நடக்கிற பிரச்சனைலாம் ஒண்ணும் சரியா வரல. இந்த 2வது குடும்பத்து கூட உன் மாமியார் பண்றதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என்னடா இப்படியாடா நடந்துக்குவாங்க? ஒரு வீட்ல வந்து தங்கி இருந்தா, அந்த குழந்தைகிட்ட போய் தப்பா நடக்க முயற்சி பண்ணாருன்னு சொல்லிட்டு, உன் மாமியாரும் சேர்ந்து இங்க ஒரே பிரச்சனையா இருக்கு விஜய். உடனே கிளம்பி வா" அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வீட்டுக்கு கிளம்பி வர விஜய்க்கு உள்ளார வரும்போதுமே முத்துமலரோட ஒரு அழுகை குரல், அதாவது என் பையனை எப்படியாவது காப்பாத்துங்களேன், யாராவது காப்பாத்துங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்தி அழுகுறாங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே, பையனை காப்பாத்துங்கன்னுலாம் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் விஜயும் காவேரியும் உள்ள வராங்க. ஸோ அங்கே என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத பற்றின சின்ன ப்ரடிக்ஷனை இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பிரச்சனை மூலமாக சித்தப்பா வந்துட்டு எப்படியாவது இந்த பிரச்சனையை தூண்டிவிட்டு இந்த குடும்பத்தை வெளியே அனுப்பணும், பத்தாததுக்கு வீட்டிலேருந்து இவங்களை வெளியே அனுப்பணும் அப்படின்னா இந்த பிரச்சனையை சரி பண்ணாமல் விஜய் வெளியே அனுப்புறேன்னு சொல்லவும் மாட்டான். அப்போது இந்த விஷயத்தை வச்சு விஜய் மேலே வெறுப்பு அதிகரிக்கிற மாதிரி நம்ம பாட்டிக்கிட்ட நல்லா ஊதி விட்டுறணும். அப்போது அவன் வெளியே போயிட்டானா இந்த சொத்து மொத்தமும் நமக்கு தானே. அதுக்கப்புறம் பாட்டியையும் தாத்தாவையும் நம்ம ஏதாவது முடிஞ்ச வரைக்கும் பண்ணிவிட்டு நம்ம மொத்த சொத்தையும் அடைஞ்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் தான் இந்த விஷயத்தை நம்ம எப்படியாவது பெருசாக்கிடணும்னு சொல்லிட்டு சாரதாம்மா கிட்ட போயிட்டு அன்பரசு நடக்காத ஒரு விஷயத்த நடந்த மாதிரி, அதுவும் கிருஷ்ணா மேலே இப்படி ஒரு பழியை அவர் சுமத்திடுறாரு. இதை கேட்ட சாரதாம்மா நர்மதாவை கூப்பிட்டு விசாரிக்கும் போதும் நர்மதாவையும் வாயை திறக்க விடாமல் அவரே வந்துட்டு கேள்வியும் கேட்டு அதுக்குரிய பதிலை மட்டும் சொல்கிற மாதிரி, விஜய் மாமா வந்து சத்தம் போட்டாப்புல தானே, அவர் அந்த பையன்கிட்ட கண்ணா பின்னான்னு திட்டி, உன்னை இனிமேல் அந்த பையன் கூட விளையாடக்கூடாதுன்னு சொன்னார் தானே அப்படிலாம் சொன்னோன்னே நர்மதாவும் வேறு வழி இல்லாமல் ஆமான்னு சொல்லிடுறாங்க. ஸோ நடந்த விஷயத்த வீட்டில் சொன்னால் அம்மா வந்துட்டு ஏன் அவங்க கூட நீ போய் விளையாண்டுன்னு சொல்லி நம்மளை அடிப்பாங்களோ அப்படிங்கிற பயத்தில் வந்து நர்மதாவும் வாயை திறக்காம இருக்காங்க. இதை கேட்ட சாரதாம்மா வேகமாக போயிட்டு கதவை வேக வேகமாக தட்டி அவங்கள கதவை திறந்த உடனே கிருஷ்ணாவை வெளியே இழுத்து அவங்க அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்த முத்துமலருக்கு தாங்கவே முடியல. எப்படி நீங்கள் என் பையன் மேலே கை வைப்பீங்க, எதுக்காக இப்போ நீங்கள் அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னடி புள்ள வளர்த்து வச்சிருக்க, போயும் ஒரு ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகிட்ட போயிட்டு இப்படிலாம் அவன் தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுவானா, இவனா மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே முத்துமலர் இருந்துட்டு, இங்கே பாருங்க, நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சுட்டு வந்து பேசிட்டு இருக்கீங்க, என் பையனை நான் அப்படியெல்லாம் வளர்க்கலக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாண்டி, நீயே முறை தவறி கல்யாணம் பண்ணவதான், நீ வளர்த்த வளர்ப்பு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது, என்ன மாதிரி பிள்ளையடி நீ பெற்று வச்சிருக்க, அதுக்கு என் பொண்ணை வந்துட்டு இவன் இந்த மாதிரிலாம் பண்ணுவானா, அவளுக்கு என்னடி தெரியும், அவள் படிக்கிற பிள்ளடி குழந்தடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலும் மேலும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கிருஷ்ணா இருந்துட்டு, இல்லைங்க நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க, அப்படிலாம் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நர்மதாவை பார்க்குறாரு. அவளை எதுக்குடா நீ பார்க்குற, அவள் எது எல்லாத்தையும் எங்ககிட்ட சொல்லிட்டா அப்படிங்கும்போது கிருஷ்ணாவுக்கு ஒன்றுமே புரியல. நர்மதா எல்லாத்தையும் சொல்லிட்டானா அவள் என்னத்தை சொல்லியிருப்பா, நம்ம அப்படி எதுவுமே நடந்துக்கலையே அப்படிங்கிற மாதிரி இவர் குழம்பி போய் நிற்கிற அந்த செகண்டில் இவங்க திரும்பவும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் பாட்டி வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு வீட்டில் பிரச்சனைங்கிறனால அக்கம் பக்கத்துல எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன உங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை சவுண்டாகவே கேட்டுகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, அதுவும் இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னா வெளியில் தெரிஞ்ச எவ்வளோ ஒரு அசிங்கம், இப்படி ஒரு குடும்பத்தையா விஜய் கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் தான் பாட்டி வந்துட்டு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ உள்ளர வர விஜய்க்கு வந்துட்டு இப்படி முத்துமலர் வந்துட்டு கத்துற சவுண்டு கேட்டோன்னே ரொம்பவும் ஷாக் ஆகுது. ஸோ அவர் வேகமாக உள்ளே போகும்போது இருந்தாலும் காவேரிக்கு கொஞ்சம் பதறுது. என்னங்க ஆயிருக்கும், ஏங்க இவங்க இப்படி கத்துறாங்க, கிருஷ்ணாக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரி நீ பொறுமையாவா, நான் உள்ளே போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேகமாக உள்ளே போகிறாரு. போன உடனே பார்த்தா கதவை சாத்தி இருக்கு, கதவுக்குள்ளார கிருஷ்ணா உள்ளே போயிட்டாரு, ரூம்குள்ளார கதவை சாத்திட்டு. வெளியே இருந்து எல்லாருமே கத்திட்டு இருக்கும்போது முத்துமலர் அழுதுட்டு நிற்கிறாங்க. ஸோ முத்துமலர் அழுகிறத பார்த்துட்டு, ஏங்க என்னாச்சு, கிருஷ்ணா எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இங்கே பாருப்பா, என் பையன் மேலே இவங்க தேவையில்லாத பழியெல்லாம் சுமத்திட்டாங்கப்பா, என் பையன் வந்துட்டு நான் இனிமேல் உயிரோடே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டான்ப்பா, எனக்கு பயமாக இருக்குது, தயவு செஞ்சு எப்படியாவது என் பையனை காப்பாற்றுங்க, எனக்கு இருக்கிறது ஒரே பையன் தான், புருஷனும் இல்லை, அவனும் இல்லாமல் நான் என்ன பண்ண முடியும், தயவு செஞ்சு காப்பாற்றி கொடுங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காலில் விழுந்து அவங்க அழுகிறாங்க. இதை பார்த்ததும் விஜய்க்கு சரியான கோபம் வருது. எதுக்காக இப்படி நடந்துட்டுருக்கு, யார் உங்ககிட்ட இப்படிலாம் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மாவை பார்த்து திட்டிட்டு, உங்களெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல அத்தை, என்ன எதுன்னு நடந்ததுன்னு உண்மையை தெரிஞ்சுக்காம நீங்கள் பாட்டுக்கு இப்படி ஒரு விஷயம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டுறாரு. கிருஷ்ணா கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ விஜய் வெளியே இருந்துட்டு, கிருஷ்ணா நீங்கள் செய்கிறது தப்பு பிரதர், நீங்கள் வெளியில் வாங்க, அங்கே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும்ல, அவங்க ஏதோ தெரியாமல் உங்ககிட்ட பேசியிருப்பாங்க, தயவு செஞ்சு வெளியே வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே உள்ளார இருந்துகிட்டே கிருஷ்ணா சொல்கிறாரு, இல்லை பிரதர், நான் உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி பண்ணணுமே நினைக்கிறதா எனக்கு ஒரே யோசனையாக இருக்குது, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, நாங்கள் வந்துட்டு பணம் காசு இல்லாமல் தான் இங்கே வந்து நாங்கள் உங்ககிட்ட கேட்டுட்டு நிற்கிறோம், அதுக்காக மான மரியாதை இழந்துலாம் எங்களால் வாழ முடியாது, இப்படி ஒரு பழியா, அதுவும் என் தங்கச்சி மேலேயே இப்படி என்ன சொல்லிட்டாங்கும்போது இதுக்கு மேலே நான் எதுக்காக உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருந்து கிருஷ்ணா பேசுகிறாரு. ஸோ விஜய் வெளியே இருந்துட்டு, பிரதர் நீங்கள் பேசுறது ரொம்ப தப்பு, அவள் உங்களோட தங்கச்சி தான், நான் இல்லைன்னு சொல்லலை,
அங்க நடந்த விஷயம் எல்லாமே எனக்கு தானே தெரியும். யாரோ ஏதோ சொன்னாங்கங்கிறதுக்காக அவங்க தெரியாம பேசிட்டு இருக்காங்க பிரதர். ஒரு நிமிஷம் நீங்க வெளிய வாங்க. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். இதெல்லாம் ஒரு முடிவே கிடையாது. தயவு செஞ்சு கதவ தொறங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவ தட்டு தட்டுன்னு தட்டி கதவ உடைக்கலான்னு சொல்லி ட்ரை பண்றாரு. அந்த நேரம் பார்த்து கரெக்ட்டா கிருஷ்ணாவே கதவ ஓப்பன் பண்ணிடுறாரு. ஸோ முத்துமலரும் சிந்துவும் ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. "என்னண்ணா இப்படி பண்ணிட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு சிந்து அழுகும்போது முத்துமலர் இருந்துட்டு, "தயவு செஞ்சு இனிமே இப்படிலாம் பண்ணாத கிருஷ்ணா. நீயும் இல்லன்னா நான் என்ன பண்ணுவோம்? இந்த புள்ளைய வச்சுட்டு நான் எங்கடா போவேன்? நமக்கு சொத்தும் வேணாம், ஒண்ணும் வேணாம். வாடா நம்ம எப்படியாவது பொழைச்சிக்கலாம்டா. இந்த கடன்காரனுங்க தானே வருவாங்க. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம். அப்படி நம்மளால முடியலன்னா நம்ம வேற எங்கிட்டாவது போய் செத்து போய்க்கலாம்டா. இந்த வீட்ல அப்படி எதுவும் நம்ம பண்ண வேணாம். வாடா கிருஷ்ணா நம்ம வெளிய போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு முத்துமலர் வந்து கிருஷ்ணாவ கூட்டிட்டு வெளியில வராங்க. அந்த நேரம் பார்த்து விஜய் டக்குன்னு போயிட்டு, "ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க. நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல" அப்படின்னு சொல்றாரு. "இல்ல தம்பி, இதுக்கு மேல பேசுறதுக்கு என்ன இருக்கு? இப்படி ஒரு பழிய என் பையன் மேல சுமத்திட்டாங்க. அதுவும் நர்மதா யாருப்பா? அவனுக்கு தங்கச்சி தானே. இப்படி ஒரு பழியெல்லாமாப்பா சுமத்துவாங்க? கேட்கறதுக்கே அசிங்கமா இருக்குப்பா" அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. உடனே சாரதா இருந்துட்டு, "என்னடி நடக்காதத சொல்லிட்ட மாரி குடும்பமே சேர்ந்து இப்ப நாடகம் போட்டுட்டு இருக்கீங்களா?" அப்படின்னு சொன்ன உடனே இந்த இடத்துல விஜய்க்கே கோவம் வருது. விஜய் டக்குன்னு பார்த்துட்டு, "அத்தை போதும், ஒரு அளவு தான் எல்லாமே. உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கேன்னா அதுக்காக இல்லாத ஒண்ண சொல்லி அவங்கள இந்த மாதிரிலாம் பேசுவீங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு என்னால சப்போர்ட் பண்ண முடியாது அத்தை. நீங்க பண்ண விஷயம் தப்பு" அப்படின்னு சொன்ன உடனே சாரதாம்மாக்கு ரொம்பவும் அதிர்ச்சி ஆகி போயிருது. "என்னடி இப்படி பேசிட்டு இருக்காப்ல விஜய் தம்பி? நர்மதா மேல இப்படி ஒரு பழிய அவன் இந்த மாதிரி அவன் பண்ணியிருக்கான். விஜய் தம்பி என்ன அவன் மேல இப்படி பேசிட்டு இருக்காரு?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட சொல்றாங்க. உடனே காவேரிக்கும் இந்த இடத்துல கோவம் தான் வருது. அவங்களும் சேர்ந்துட்டு, "பின்ன என்னம்மா நீ பண்ணி வச்சிருக்க? சம்மந்தமே இல்லாம கிருஷ்ணா மேல இப்படி ஒரு பழிய நீ சுமத்துவியா? யாரு கேட்டு நீ இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்த? நீ பாத்தியா அப்படி ஒரு விஷயம் நடந்ததா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சாரதாம்மா இருந்துட்டு, "இல்லடி நான் உள்ள தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். வெளிய என்ன நடந்துச்சுன்னுலாம் எனக்கு தெரியாது. இதோ விஜய் தம்பியோட சித்தப்பா தான் வந்து எங்ககிட்ட எல்லாத்தையும் சொன்னாரு" அப்படின்னு சொன்னோன்னே இந்த இடத்துல பயங்கரமா கோவம் வருது விஜய்க்கு. ஸோ விஜய் போயிட்டு அவரோட சட்டை காலர் அப்படி பிடிச்சிடுறாரு. பிடிச்சிட்டு, "யோ என்னையா வேலை பார்த்து வச்சிருக்க நீ?" அப்படின்னு சொன்ன உடனே சித்தி வேகமாக ஓடி போயிடுறாங்க. "டேய் டேய் விஜய் விஜய் என்னடா அவரை போய் ஏன்டா இப்போ சட்டையை பிடிச்சிட்டு இருக்க? அவர் எவ்வளோ பெரிய மனுஷன், என்னடா இப்படி பண்ணுற?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, "பெரிய மனுஷன்னு பேருக்கு இருந்தால் மட்டும் பத்தாது சித்தி. ஒரு சில விஷயங்கள் எப்படி நடந்துக்கணும்னு இருக்கு. நடக்காத ஒரு விஷயத்த போய் அந்த பையன் மேலே இப்படி சொல்லலாமா சித்தி?" அப்படிங்கிறாங்க. "என்னடா அவர் தான் பார்த்தேன்னு வந்து சொல்லிட்டு இருக்காரு." அப்படிங்கும்போது, "என்னத்தை அவர் பார்த்தாரு? நான் தான் பார்த்துட்டு நர்மதா வந்துட்டு பெரிய மனுஷி ஆயிட்டாங்கிற விஷயம் அவருக்கு தெரியாதுல்ல. கூட சேர்ந்து விளையாடிட்டு இருந்தனால இந்த மாதிரியெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லிட்டு வந்தேன். மற்றபடி அவர் அந்த இடத்துல எதுவுமே பண்ணலையே" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே தாத்தா இருந்துட்டு என்ன சொல்றாரு, "விஜய் நான் இதை ஏற்கனவே சொன்னேன்ப்பா. வெளியில அப்படி ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருந்தா விஜய் கண்டிப்பா உள்ள வந்து சொல்லியிருப்பான். அவனே சொல்லலங்கும் போது இது அவ்வளோ பெரிய மேட்டரெல்லாம் இருக்காது. தயவு செஞ்சு யாரும் இப்படி பண்ணாதீங்கன்னு நான் எடுத்து சொன்னேன்ப்பா. ஆனா யாருமே கேட்கலப்பா விஜய் என் பேச்ச" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ஒரு சைடு சொல்றாரு. ஸோ சாரதாமாக்கு இந்த இடத்துல ஒண்ணுமே புரியல. "என்னதான்ப்பா தம்பி நடந்துச்சு? அப்போ இவன் எதுவுமே பண்ணலையா?" அப்படிங்கிறாங்க. "அத்தை என்ன பேசிட்டு இருக்கீங்க? எதுவுமே அங்க நடக்கல. நர்மதா கீழே விழுந்துட்டா விளையாடிட்டு இருக்கும்போது. அதனால அவர் காலை தான் நீவி விட்டுட்டு இருந்தாரு. சரி காலை தொட்டுட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு தான் அவ பெரிய மனுஷி ஆயிட்டா. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் அவருக்கு அட்வைஸ் தான் பண்ணிட்டு வந்தேன். மத்தபடி அங்க வேற எதுவுமே நடக்கல" அப்படின்னு சொல்லும்போது நர்மதா அந்த சைடு அழுதுட்டே நின்னுட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருந்த முத்துமலர் என்ன பண்றாங்க, "பாப்பா இங்க வாடா" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்படியே அவங்க அழுதுட்டே நின்னுட்டு இருக்கும்போது, "பயப்படாதம்மா இங்க வா ஒரு நிமிஷம்" அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்படியே மெதுவா நர்மதா நடந்து வரா. உடனே கங்கா டக்குன்னு போயிட்டு, "இருங்க நானே கேட்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "இங்க பாருடி நர்மதா, அங்க என்ன நடந்துச்சு? கிருஷ்ணா உன்னை அந்த மாதிரி ஏதாவது இவர் சொல்ற மாதிரி ஏதாவது நடந்துக்கிட்டானா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நர்மதாக்கு வந்துட்டு அவங்க அம்மாவை பார்க்குறாங்க. "இங்க பாருடி, யாரை பார்த்தும் நீ பயப்படாத. உண்மை என்ன அதை நடந்ததை மட்டும் சொல்லு. இங்க பாரு தேவையில்லாம போயிட்டு கிருஷ்ணா அண்ணனெல்லாம் அடிக்கிறாங்கல்ல, விஜய் மாமா அப்படி எதுவுமே நடக்கலன்னு சொல்றாரு. நீ தாண்டி வாயை திறந்து சொல்லணும், சொல்லுடி" அப்படிங்கிறாங்க. உடனே நர்மதா அழுதுகிட்டே, "இல்லக்கா மாமா சொல்றது தான் உண்மை" அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இவர் சித்தப்பாக்கு வந்துட்டு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு மாதிரி திரு திருன்னு முழிச்சிட்டு நிற்கிறாரு. "மாமா சொல்றது தான் உண்மையா? என்ன தாண்டி நடந்துச்சு?" அப்படிங்கிறாங்க. "கிருஷ்ணா அண்ணா பாட்டுக்கு சும்மா தான் நின்றுட்டு இருந்தாங்க. நான் தான் போர் அடிக்குதுன்னு சொல்லி விளையாட கூப்பிட்டேன். அண்ணா வரலன்னு தான் சொன்னாங்க. நான் தான் வாங்க அண்ணா போர் அடிக்குது ஜாலியாக இருக்கும்ல விளையாடலான்னு கூப்பிட்டேன். அப்போது நான் தடுக்கி கீழே விழ போயிட்டேன். அதனால அண்ணா வந்துட்டு எனக்கு கால் வலிக்குதுன்னு நான் சொன்னனால சுளுக்கிக்க போது பார்த்து விளையாட மாட்டியான்னு அண்ணா எனக்கு காலை தான் நீவி விட்டாங்க. ஆனால் அதுக்குள்ளார நீங்கள் எல்லாரும் போயிட்டு கிருஷ்ணா அண்ணாவை அடிச்சிட்டிங்கல்ல" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நர்மதா இந்த மாதிரி சொன்ன உடனே சாரதாம்மாக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. ஐயோ நம்ம நடந்தது என்னன்னு தெரியாமல் நம்ம பாட்டுக்கு இப்படி பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பத்தாததுக்கு அடிக்க வேற செஞ்சிட்டோமே, இதெல்லாம் தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே யோசிக்கிறாங்க. உடனே பாட்டி இருந்துட்டு, "பாரடி சாரதா, அவ தான் சொல்கிறாள்ல அப்படி நடந்தது இதுதான் சொல்லிட்டு, அதுக்குள்ளார அவசரப்பட்டு அந்த புள்ள மேலே கையை வச்சுட்டியேடி" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இருந்தாலும் முத்துமலர் என்ன சொல்கிறாங்க, "இல்லை அத்தை பரவாயில்ல விடுங்க. நாங்கள் உங்களை தேடி வந்து பங்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வந்தோம். ஆனால் நீங்கள் வந்துட்டு இங்கே வந்துட்டு உங்களோட சம்மந்தி வீடு
நீங்கள் இருக்கிற இடத்துல நாங்கள் இங்கே தங்குனது தப்பு தான். விஜய் தம்பி சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் நாங்கள் இங்கே தங்கினோம். அதுக்காக இப்படி ஒரு பழியெல்லாம் போட்டிங்களே. ஆனால் அந்த பொல்லை வந்துட்டு கிருஷ்ணா வந்து சொந்த தங்கச்சியாக தான் நினச்சிட்டு தங்கச்சி கூட தான் அவன் விளையாடிட்டு இருந்தான். இந்த மாதிரி ஒரு பழியெல்லாம் நீங்கள் போடுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நாங்கள் எப்படியாவது எங்களை பார்த்துக்குறோம். அப்படியே மீறி என் கடைக்காரனுங்க வந்தாலும் நாங்கள் எங்கிட்டாவது போய் செத்து போய்க்கிறோம். ஆனால் இங்கே எதுவுமே நாங்கள் பண்ண மாட்டோம். நாங்கள் கிளம்புறோம் தம்பி. இது வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு இப்போ வந்து உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்து எங்களுக்கு தங்குறதுக்கு இடமெல்லாம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தம்பி. நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணாவை கூட்டிகிட்டு அவங்க கிளம்ப போகிறாங்க. ஸோ விஜய் டக்குன்னு இருந்துட்டு இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்க பிரதர், அவங்க ஏதோ தெரியாமல் உங்ககிட்ட அப்படி பண்ணிட்டாங்க. அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே காவேரி டக்குன்னு இருந்துட்டு, ஏங்க நீங்கள் எதுக்காக மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க? தப்பு பண்ணது யாரு? ஏன் அம்மா. அவங்க தானே மன்னிப்பு கேட்கணும். நீங்கள் எதுக்காக மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே, பரவாயில்ல விடு காவேரி, அவங்க தான் தப்பாக பண்ணிட்டாங்க. அதுக்காக இப்போ அவங்க வெளியே போகிறேன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை வெளியே போகிறாங்க நீயும் பார்த்துட்டு தானே இருக்க அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, எனக்கே நினச்ச கஷ்டமாக தான் இருக்குது. அம்மா போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சாரதாம்மா அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. அம்மா நீ பண்ணது தப்பு தானே, கோவத்தில் நீ என்ன வேணால் பண்ணிடுவியா? உண்மை என்னன்னு தெரியாமல் இப்படிலாம் நீ பண்ணக்கூடாதுமா. அதுவும் இங்கே வந்து இருந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணலாமா? யோசிக்கவே மாட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் ஒரு சைடு இருந்து திட்டிடுறாங்க. ஸோ சாரதாம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. போயிட்டு மன்னிச்சிருப்பா, தெரியாமல் அந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அவங்க 3 பேருமே எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. ஒரு மாதிரி அழுத மாதிரியே உம்முனே நின்றுட்டு இருக்காங்க. ஸோ விஜய் வந்துட்டு எல்லாரையும் வந்து சமாதானப்படுத்திட்டு கிருஷ்ணாவை கூட்டிட்டு வெளியே போகிறாரு. நீங்கள் ஒரு நிமிஷம் வெளியே வாங்க பிரதர், தனியாக பேசணும் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஸோ கிருஷ்ணா வந்துட்டு உம்முனே இருக்கதை பார்த்துட்டு விஜய் வந்துட்டு மறுபடியும் நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் பிரதர். நான் தான் இந்த வீட்டில் தங்க வச்சேன். உங்களுக்கு ஒரு அவமானம் நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எனக்கு தான் இருக்குது. தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பிரதர் பண்ணுவீங்க அவங்க அந்த மாதிரி நடந்துக்கிட்டதுக்கு அப்படிங்கும்போது, இதை ஆரம்பித்து வச்சதே நான் தானே. நான் வந்து உங்ககிட்ட அவளை பற்றி சொல்லணுமே அப்படின்னு சொல்லி தான் நான் சொன்னேனே தவிர இந்த மாதிரியெல்லாம் ஒரு பிரச்சனையாகும்னு நான் நினைக்கல. பத்தாததுக்கு இந்த பிரச்சனை ஆரம்பித்ததுக்கு காரணமே என் வீட்டில் இருக்க என் சித்தப்பா வழங்கும் போது எனக்கு ரொம்ப ஷேமாக ஃபீல் ஆகுது. தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல விடுங்க பிரதர், எவ்வளோ அவமானத்தை சந்திச்சிட்டேன். கடன்காரனுங்கள்லாம் வீட்டில் வந்து பேசாத பேச்செல்லாம் பேசிட்டாங்க. அதெல்லாம் அவ்வளோதான் பார்த்துட்டேன். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் பார்த்துருக்கீங்க. இப்படி ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னொன்னே நான் வந்துட்டு ரூமை சாத்திட்டு உள்ளே உட்காந்துட்டு எல்லாத்தையும் பயமுறுத்திட்டீங்களே பிரதர் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவன் என் தங்கச்சிங்க, அவகிட்ட போய் இப்படி நான் நடந்துக்குவேனா? இப்படி எப்படி என்னை அவங்க நினச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல விடுங்க, நீங்கள் உங்களோட சூழ்நிலை என்னன்னு எனக்கு புரியுது. கடன் கொடுத்தவங்க எல்லாமே நிறைய பேர் உங்களுக்கு கால் பண்ணுறாங்க. மொபைலில் கூட உங்களெல்லாம் ஆன் பண்ண முடியலன்னு நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு புரியுது. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஃபினான்ஷியல் லெவலில் எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பிரதர், எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் எனக்கு வேண்டாம். வேணும்னா எனக்கு ஏதாவது ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி நீங்கள் பண்ணி கொடுங்க. நான் சம்பாரித்து எனக்கு பணம் இது பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களோட பணத்தெல்லாம் எனக்கு கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உடனே விஜய் என்ன சொல்கிறாரு, இல்லை பிரதர், நான் என்னோட பணத்தை தரேன்னு நான் சொல்லலை. நான் உங்களுக்கு என்னோட கம்பெனிலே உங்களுக்கு வந்துட்டு நான் ஜாபில் வந்துட்டு உங்களுக்கு நான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன். நீங்கள் அங்கே வந்து பாருங்கள், உங்களுக்கு ஃபினான்ஷியல் லெவலில் ஓரளவு உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ கிருஷ்ணாவும் வந்துட்டு நானே இதை உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விடுங்க, இனிமேல் நம்ம அதை அப்படி பார்த்துக்கலாம். பட் எனிவேஸ் இவங்க வந்து இப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத தப்பாக எடுத்துக்காதீங்க. அவங்க சைட்லேருந்து நானே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி பரவாயில்ல விடுங்க பிரதர், இனிமேலாவது என்னை பற்றி அப்படி நினைக்காம இருந்தால் சரி. இனிமேல் நான் நர்மதா கிட்ட பேசக்கூட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இதுதான் பிரதர் தப்பு. அவள் கூட பேசவே வேணான்னு நான் சொல்லலை. அவகிட்ட பேசுங்க, அவள் உங்களுக்கு தங்கச்சி தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அந்த ஒரு எண்ணத்தில் தான் பிரதர் நானும் அவள் கூட விளையாண்டுட்டு இருந்தேன். அவள் வந்து குழந்தையா இருக்கும்போதே அப்பா ஃபோட்டோ கொண்டு வந்து எங்கள் கிட்ட காட்டியிருக்காரு. பார்க்கும்போது குழந்தையில அவ்வளோ அழகாக இருப்பா. அதை பார்க்கும்போதே எனக்கு தூக்கி கொஞ்சணும்னு ஆசையாக இருக்கும். அப்போ எங்களால் முடியல, வந்திருந்தா எங்களை தொட விட்டுருப்பாங்களான்னு கூட தெரியல. ஆனால் இப்போ அவளை இவ்வளோ பெரிய பிள்ளையா பார்க்கும்போது எனக்கு ஆசையாக தான் இருந்துச்சு. பத்தாததுக்கு இவங்க ஏதாவது சொல்லுவாங்களோன்னு பயந்துக்கிட்டே தான் அவகிட்ட நான் பேசாமல் இருந்தேன். ஆனால் விளையாடலாம் வாங்கன்னான்னு ஒரு குழந்தை வந்து கூப்பிடும்போது எப்படி என்னால் என்னோட பாசத்தை கட்டுப்படுத்திட்டு இருக்க முடியும், நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு புரியுது பிரதர், புரியுது. எனக்கே நான் நர்மதா கூட விளையாடணும்னு ஆசையாக தான் இருக்கும். என்ன பண்ணுறது, நீங்கள் ஒரு அண்ணா, நீங்களும் அது மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. சரி ஓகே, தயவு செஞ்சு அவங்க நடந்ததை என்ன பண்ணாங்களோ அதை பற்றி நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க. ஸோ நான் ஜாப் ரிலேட்டடாக நான் என்ன பண்ணணுன்னு பார்க்குறேன். நீங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்க, நம்ம அங்கே பார்த்துக்கலாம். இனிமேல் இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கொஞ்சம் சால்வ் ஆகுறாரு. ஸோ வீட்டில் வந்துட்டு எந்த இடத்துல தான் கேப் கிடைக்கும், எதை வச்சுடா வந்துட்டு விஜயை முக்கியமாக டார்கெட் பண்ணலாங்கிற மாதிரி வந்து சித்தப்பா ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. பட் இருந்தும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் விளையாடி இருக்க வேணாமோ அப்படின்னு ஒரு யோசனை தோணதான் செய்யுது. இருந்தாலும் நர்மதா அந்த இடத்துல வாயை திறந்து சொன்னாதான் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.